தேர்ட் ஒன் என்ன சொல்றான்? எக்ஸோ ஒய்யோ எடுத்துட்டோம்னா y is divisible by x. 2,4 அப்புறம் 3,6 அது ரெண்டுமே இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் 1,1 டிவிசிபிள் ஆகும் ஆகாதா? 1,1 ஆகும் சார். அந்த எலிமெண்ட்டுக்கு ஆகும். இப்போ ஏங்கிற செட் என்னது அப் டு 6 வரைக்கும் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் கண்டிப்பா? 1,1 2,2 3,3 அந்த எலிமெண்ட் டிவிசிபிள் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்போ ஃபர்ஸ்ட் அதை மறந்துடுவீங்க. ஏன்னா இது எழுதுனீங்கன்னா சிமெட்ரிக்கு கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. அப்போ மறந்துட்டா முடிஞ்சு போச்சு. அதனால தான் இதை ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்தது யாரு? y is divisible by x. அடுத்தது எலிமெண்ட் யாரு இருக்கா? 2,4 ஓகே 2,4 3,6 3,6 வேற எதுவும் லிங்க் ஆகுறியா? இல்லை சார். 3,2,4 4,2 லிங்க் ஆகுது. 1, ஏன் லிங்க் ஆகல? 2,1 or 1,2 எது லிங்க் பண்ணலாம்? அது விட்டுட்டு பாரு. இப்போ 1 1 டிவைட் ஆகும்ல? ஏன் அது விட்டு? ஆமா சார். 1,2 வரும் சார். 1,2 1 வந்து எல்லாத்தோடயும் பேர் ஆகும்ல? ஆமா சார். 1,3 1,4 1,5 1,6 அதே மாதிரி 3,6 எழுதிங்க, 2,4 எழுதிங்க. மேபி இதோட தானே வேற மேஜிக் இருந்தா மட்டும் செக் பண்ணிக்குமா? அவ்வளவுதான் சார். அப்ப ரிஃப்ளெக்சிவ் ஆகுதா? ரிஃப்ளெக்சிவ் ஆகுது சார். ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு ரிஃப்ளெக்சிவ் ஆகுது, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. Reflex is satisfied. Theoretically எழுதிக்குமா? From the above set is invalid all reflex set 1, 2, 1, 2, 6, 6. Therefore it is called a reflexive. Symmetric என்ன பிரச்சனை? சார் சிமெட்ரிக் ஆகாது சார். ஏன்னா 3,6 இருந்துச்சுன்னா 6,3 வந்து இல்லைங்க சார். அப்ப x, y is relative னா which implies that y is not related to x. எதனாலனா x by y y by x y தானே. அப்ப y by x ஆச்சுனா y by x ன்னு ஆச்சுனா is not equal to or not implies that x by y. கரெக்ட்டா? இட்ஸ் a very important. அந்த பாயிண்ட் இங்க ரீசன் எழுதணும். சரியாமா? ஓகே சார். சார் ட்ரான்சிட்டிவ் ஆகுதாமா? ட்ரான்சிட்டிவ் எப்படி எழுதலாம்? கொஞ்சம் செக் பண்ணி பாரு. ட்ரான்சிட்டிவ் ஆகும்ங்கறாங்க, எப்படி ஆகும்? 1,1 1,2 1,1 or 2,2 சார். இல்லை சார். 1,1 1,2 ஆமா சார். இந்த மாதிரி 1,1 1,2 இருக்குதா? 1,2 வந்து சரி 1 1 கட்ட அப்படிதான் மீனிங். இது என்ன மீனிங்? 1 1 போயிருக்கு. கரெக்ட்டா? 1,1 ன்னு கிடைக்கணும் சார். 1,1 இப்போ ஒரே சார் 1 ஏவும் பி 1 related to 2. அப்ப இது சொல்லிட்டு நம்ம 1 related to 2 தான் வருது. இஸ் பாசிபிள். ஓகே சார். இந்த ஒண்ணுக்கு இந்த ஒண்ணுக்கு கன்சிடர் பண்ணா அப்ப இந்த ஒண்ணு இருக்குது. அப்ப 1,2 இஸ் பாசிபிள். கரெக்ட்டா? ஆமா சார். அதே மாதிரி வேற எலிமெண்ட் எடுங்க. வேற எலிமெண்ட் யார் எடுக்கலாம்? இதே மாதிரி ஒண்ணு செக் பண்ணலாமா? அப்ப 2,2 எடுத்துட்டீங்கன்னா 2,4 அப்ப 2 2 கட்டை 2,4 தான் again வருது. சரிங்களா? ஆமாங்க சார். 6 3,3 எடுத்தீங்கன்னா 3,6 வரும். 4ல எதுக்கு பிரச்சனை இல்லை, இங்க எதுவுமே இல்லை. 5லயும் பிரச்சனை இல்லை, 6லயும் எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த எலிமெண்ட் இல்லை. சப்போஸ் நீங்க வேணா 1,6 எடுத்துட்டு 6,6 பார்த்தீங்கன்னா 6 6 காட்டுறது again 1,6 வரும். நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். சரிங்களா? அதே மாதிரி 1,4 அப்ப எடுக்கிற எலிமெண்ட் எப்படி வைங்க? 1,4 4,4 எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? again 1,4 தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இங்க இருக்கிற எலிமெண்ட் நீ மெர்ஜ் பண்ணி எல்லாத்தோட எலிமெண்ட்டும் மெர்ஜ் பண்ணி போடலாம். கரெக்ட்டுங்களா? இங்க இருக்கிற எலிமெண்ட் ரிமைனிங் பாடி இதுக்கு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி போடலாம். அப்ப ஈஸியா பாருங்க ட்ரான்ஸ்லேட்டிவ் ஆகுது. கரெக்டாமா? ஆமா சார்.
therefore எல்லா செட்டுக்கும் ஆகும், நீங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் டிரான்சிட்டிவ் ஆகணும், அதான் செக் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? therefore ஓகே சார். என்ன மீனிங் இது? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு இருந்ததுன்னா, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யா இருந்ததுன்னா விச் அண்ட் ஆல்சோ ஒய் ரிலேட்டட் டு இஜெட்டா இருந்தால் விச் எம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ரிலேட்டட் டு இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் வேணும் நீங்கள் போட்டு காட்டிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் அஸ்பர் டெஃபினிஷன் இது எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள் வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். பாரத எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இதை போட்டு காட்டிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் கிளியரா? எனர்ஜி டவுட் இருக்குது தேர்ட் ப்ராப்ளத்தில்? இல்லை சார், டவுட் இல்லைங்க சார். சூப்பர். அப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் நீயே ட்ரை பண்ணினா நம்ம ரெண்டு சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணலாமா? சார், ஃபோர்த்